ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மாதிரி கிரீன் கலர்ல பேப்பர் எடுத்துட்டு அதை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு கணேஷ் சதுர்த்தி, அதாவது பிள்ளையார் சதுர்த்தி வருது இல்லையா, அதுக்கு ஸ்பெஷலான ஒரு தோரணம் தான் இந்த வீடியோல பண்ண போறோம். உங்க வீட்டு வாசலை அழகா நீங்க டெக்கரேட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஈஸியா சிம்பிளா இந்த மாதிரி பேப்பர் எடுத்துட்டு அதை மடிச்சு அதுல இந்த மாதிரி ஒரு லீஃப் பேட்டர்ன் நம்ம வரைகிறோம். மாவிலை தோரணம் தான் எப்பவுமே வாசல்ல கட்டுவோம் இல்லையா, அதனால மாவிலை உங்ககிட்ட இருந்ததுன்னா டைரக்டா அதை எடுத்துக்கோங்க. அது இல்லாதவங்க உங்க வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு, அதுவும் ஸ்பெஷல் விநாயகர் சதுர்த்தி டேவை டெக்கரேட் பண்றதுக்கு இந்த மாதிரி அழகான பேப்பர் எடுத்து பண்ணலாம். இப்போ இந்த பேப்பர் இந்த மாதிரி பாதியா மடிச்சு நம்ம இந்த லீஃப் பேட்டர்ன் கட் பண்ணிட்டு மடிச்ச போர்ஷன்லயே திருப்பி இந்த மாதிரி அதோடைய அந்த நுனி இருக்கும் இல்லையா, இலையின் நுனி, அதுல இப்படி நம்ம அழகா பெண்ட் பண்ணி மடிக்கிறோம். இப்படி மடிக்கிறதுனால அந்த லீஃபுக்கு ஒரு ஒரிஜினல் டெக்ஸ்டர் அப்படின்றது கிடைக்கும். அது எப்படின்றத நம்ம இப்போ கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு க்ராஸாக மடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா பேலன்ஸ் இதே மாதிரியே திருப்பி திருப்பி நம்ம பேப்பர் ஃபேன் மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரியே மடிக்கணும். அப்படி மடிச்சோம்னா இந்த லீஃப் பிளேட் அப்படின்னு சொல்ற இந்த இலையினுடைய அந்த பிளேட்ஸ் எல்லாமே நமக்கு அழகா வந்து கிடைக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக இதை நான் மடிச்சிட்டேன்னா இப்போ இதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இதை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்படி ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணிட்டு இப்படி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணும் போதே அழகான ஒரு மாவிலை நமக்கு கிடைச்சிடும். இந்த மா இலை அப்படின்றத நம்ம ஆஸ்பீஷியஸ் டேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதனால ஒரிஜினல் கிடைச்சதுன்னா நீங்கள் ஒரிஜினலே எடுத்துக்கலாம். அப்படி இல்லாதவங்களுக்கு தான் இந்த லீஃப் பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 10 ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே மடிச்சிருப்பேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் கடையில் 1 மீட்டர் இந்த மாதிரி கோல்டன் ஜெரி ப்ளவுஸ்க்கெலாம் வந்து பேட்ச் ஒர்க்குக்கு பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு 15 ரூபாய்க்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா 3 மீட்டர் நான் 35 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஸோ அதனால் இன்னும் உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த கோல்டு ஜெரி வாங்கிக்கோங்க. ஒரு 3 to 5 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி. இதில் நான் 1 மீட்டர் கதவு, அதான் நம்ம வாசல் கதவு இருக்குல்ல, அதுக்கு அளவு எடுத்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ உங்கள் வீட்டு கதவு இருக்கு இல்லையா, வாசல் இருக்கு இல்லையா, அதுல மேலே தானே நம்ம தோரணம் கட்டுவோம். ஸோ அதோட லென்த்தை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இதை வச்சு பண்ணிட்டு இதை நம்ம எடுத்துருக்கோம் சரியா. ஸோ இப்போ இது ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை ஈக்குவல் ஆஃபாக நம்ம வந்து மடிக்க போகிறோம். ஸோ ஒரு நுனி இன்னொரு நுனியோட சேர்ற மாதிரி நம்ம அழகா இதை மடிச்சிடுறோம். மடிச்சோன்னா இதோட சென்டர் போர்ஷன் அப்படின்றது வந்து நமக்கு கிடைக்கும். அந்த சென்டர் போர்ஷன்ல தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்பதான் ஈக்குவலா நம்ம பேலன்ஸ்டா எல்லாத்தையுமே வந்து தோரணத்துக்கு ஒட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த சென்டர் போர்ஷனை எய்தர் ஏதாவது குண்டூசி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேற ஏதாவது பொருள் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா பழைய இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி பிள்ளையார் இருப்பார் இல்லையா, அது எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க நீங்கள் அதை வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ பழைய இன்விடேஷன் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை நம்ம இது மேலே ஒட்ட போகிறோம். அதுக்காக நான் ஃபெவி பாண்ட் இந்த லேஸ் மேலையும், கோல்டன் லேஸ் மேலையும், இந்த இன்விடேஷன் கார்டு பின்னாடியும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் நான் வந்து ஒட்டிடுறேன் சரிங்களா. ஸோ குட்டி பிள்ளையாராக இருந்தாலும் அது ரவுண்டு ஷேப் மட்டும் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் ஒட்டிடலாம். கார்ட்போர்டில் வச்சு நீங்கள் பண்ணிடலாம். இல்லை இதே மாதிரியே நீங்கள் வரைஞ்சு கூட பண்ணிடலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ லெஃப்ட் சைடுக்கு நம்ம வந்துடுவோம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த மேங்கோ லீஃப் மா இலை இருக்கு இல்லையா, இந்த மா இலையை எடுத்து நம்ம ஸ்டேபிள் பின் வச்சு இதில் ஸ்டேப்லர் வந்து பண்ண போகிறோம் சரியா. ஸோ இது வந்து ஸ்டேப்லர் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒட்டவும் செய்யலாம். ஸ்டேப்லர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒட்டுறதுனா கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும், ஸ்டிக் ஆகாது. ஸ்டேபிள் ஒர்க் பண்ணிங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த மாவிலை ஒவ்வொன்றுத்தையும் இந்த மாதிரி இன்டர்வல் கேப் விட்டு அழகாக நம்ம ஒட்டிடுறோம். ஸோ லெஃப்ட் சைடு ஒரு 5 மாவிலை, அதே மாதிரியே ரைட் சைட்லையும் நம்ம 5 மாயிலை, இந்த மாதிரி வந்து 2 பக்கமும் ஈக்குவலாக ஒட்டிடுறோம். உங்கள் கதவுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸஸ் வேணால் மாறலாம். ஸோ லெஃப்ட் சைடு 5 மாயிலை ஒட்டியாச்சு. அதே மாதிரி இப்போ ரைட் சைடும் நம்ம ஒட்ட போகிறோம் சரிங்களா. ஸோ ரைட் சைடும் நம்ம இதே மாதிரியே எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக ஒட்டிடலாம். ரொம்ப சிம்பிளாக உங்கள் வீட்டு வாசலை இந்த ஃபெஸ்டிவல் டைமில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நவராத்திரி டைமில் கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போது இது ஓவர். அடுத்த பார்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரியே இந்த மாதிரி பிள்ளையார் வந்து நீங்களே வரைஞ்சிட்டு அழகாக வந்து சென்டரில் ஒட்டிடலாம். கார்ட்போர்ட் ஒர்க் பண்ணி அது மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். இன்விடேஷன் கார்டு இருக்குன்னா பெட்டர் அண்ட் பெஸ்ட், அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லோ கலரில்
பேப்பர் எடுத்துக்க போகிறோம். கலர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கலர் பேப்பர் இல்லாதவங்க ஒயிட் பேப்பர் எடுத்துட்டு அதுக்கு கலர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த A4 ஷீட்டை நம்ம 2 பாதியாக இந்த மாதிரி மடித்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 நம்ம மறுபடியும் 4 ஆக்க போகிறோம். அதாவது இதே பேப்பர் A4 ஷீட்டை 4 நம்ம கட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ 2 கட் பண்ணியாச்சு. அடுத்து இதே மாதிரி இதை மறுபடியும் இந்த மாதிரி பைண்ட் பண்ணி இதையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி ஒரு 10 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நமக்கு 10 தேவைப்படுது. இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபேன் மாதிரி மடிக்க போறோம். இந்த கிராஃப்ட் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதில் நான் சொன்ன மாதிரியே பேப்பர் ஃபேன் இருக்கு இல்லையா, அதை மடிக்க போகிறோம். இது ஒரு 1 சென்டிமீட்டருக்கு ஃபஸ்ட்டு மடிச்சிடுங்க. அதையே ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பேப்பர் முழுக்க இதே மாதிரியே நீங்கள் மடிச்சிடுங்க. சரியா? ஸோ ஃபுல்லாக இந்த பேப்பர் ஃபேன் இப்போ நம்ம மடிச்சிட்ருக்கோம். ஸோ அது ஈக்குவலாக மடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். அப்படி ஈக்குவலாக வரலனாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. வர்ற மாதிரியே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஷேப் சூப்பராக இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர்ஸ் எல்லாம் ஈவனாக இருக்கும் ஈக்குவலாக மடிச்சோன்னா. இல்லைனா லெஃப்ட் சைடு கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும், ரைட் சைடு கொஞ்சம் கம்மியாக வரா மாதிரி வரும். அப்படிலாம் இல்லாமல் நம்ம ஈவனாக மடிக்கும் போது நமக்கு ரிசல்ட்டும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இது ஃபுல்லாக இந்த பேப்பர் ஃபேன் மடிக்கிற மாதிரி நம்ம மடிச்சாச்சு. ஸோ 2 கார்னரையும் நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். ப்ரெஸ் பண்ணதை இப்படி எடுத்தாலே நமக்கு அழகாக பவுன்ஸ் ஆகுற மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த பேப்பரை நம்ம ஃப்ளெக்சிபிளாக இப்படி மடக்கிடணும். ஓகேவா? ஸோ 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக மடக்கணும். இப்போது இதனுடைய ஒரு பகுதியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி கம் ஸ்டிக் இருக்கு இல்லையா, க்ளூ ஸ்டிக், அந்த க்ளூ ஸ்டிக்கை இப்படி அப்ளை பண்ணிடுறோம். க்ளூ ஸ்டிக்கை அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம பெண்ட் பண்ணி இப்படி மடித்து ஒட்டிடுறோம். ஸோ ஒரு போர்ஷன் இன்னொரு போர்ஷனோட ஒட்டி டைட்டாக இந்த மாதிரி நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிடுறோம். ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக இது ஒரு ஃபேன் மாதிரி நமக்கு விரிய போகுது. அது எப்படி ஆக போகுதுன்னு நீங்களே இப்போ பாருங்கள். அதை பாருங்கள், அழகாக இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதனுடைய அந்த பாட்டம் ரீஜன் இருக்கு இல்லையா, அதுலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த க்ளூ ஸ்டிக் அப்படின்றத அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது இந்த மாதிரி நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இதனால் எப்படின்னா இந்த ஃபேன் ஷேப் அப்படின்றது நமக்கு மாறாமல் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக தான். சரிங்களா? ஸோ சென்டரில் க்ளூ ஸ்டிக் ஒட்டியிருக்கோம், அதே மாதிரி இது கீழேயும் க்ளூ ஸ்டிக் ஒட்டியிருக்கோம். இதை மாதிரியே நான் 10 ரெடி பண்ணி ஏற்கனவே வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம எங்கே ஒட்ட போகிறோம் தெரியுமா? இந்த ஒவ்வொரு மா இலை இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த நடுவில் இருக்கிற கேப் இருக்கு பாருங்க, அதில் அழகாக இதை மேரிகோல்டு ஃப்ளார் மாதிரி, அதாவது சாமந்தி பூ மாதிரி அழகாக நம்ம வைக்க போகிறோம். ஒரு தோரணம் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு அந்த பனை இலை இருக்கு இல்லையா, அது முக்கியம். சாமந்தி பூ, மா இலை, இதெல்லாம் தான் தோரணத்துக்கு ரொம்ப 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 முக்கியம். அதில் நம்ம ஆர்டிஃபிஷியலாக வீட்லேயே ரொம்ப அழகாக சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் கிஃப்ட் கூட பண்ணலாம். ஸோ பிள்ளையார் சதுர்த்தி வரும்போது சென்டரில் பிள்ளையார் வச்சு இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். இதுக்கு அடிஷ்னலாக இப்போ நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டுறோம். இதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அதை நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையார் யூஸ் பண்ணுறோமா, இதே மாதிரி நவராத்திரி வரும்பொழுது துர்கையினுடைய அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுட்டு வாசலில் கட்டினீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கான லுக் அண்ட் ஃபீல் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது இந்த 3D அவுட்லைனர் கோன் எல்லோ கலரை நான் இந்த மாதிரி நடுவில் டாட்டாக வைக்கிறேன். இந்த மாதிரி டாட் வைக்கிறதுனால கலர் காம்பினேஷன் நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். எப்பொழுதுமே ஒரு மங்களகரமான கலர் அப்படின்னா ரெட், yellow, green, கோல்டு, ஒயிட், இந்த காம்பினேஷன்ல நம்ம கொடுக்கும்போது எப்பவுமே அந்த ஆஸ்பீஷியஸ் லுக், அந்த டிவைன் எனர்ஜி அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அதனால இந்த கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க கிராஃப்ட் பண்ணீங்கனாலே ஃபெஸ்டிவல் சீசனுக்கு நம்ம வீடே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா சூப்பரா தெய்வீகமா இருக்கும். ஸோ உங்க வீட்டில் கண்டிப்பா இது ட்ரை பண்ணி பாருங்க. குட்டீஸா இருந்தீங்கன்னா உங்க அம்மாக்கு இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுங்க. ஸோ ஃபெஸ்டிவல் டைம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. அதே மாதிரியே ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருந்தீங்கன்னா உங்க வீட்டை டெக்கரேட் பண்றதுல நீங்க தான் எப்பவுமே கிங்கா இருப்பீங்க. அதனால நீங்களும் உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. இந்த மா இலைக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம ஸ்கெட்சை இந்த மாதிரி அந்த லீஃப் பிளேடினுடைய நடுவில் இந்த மாதிரி கொடுத்தோம்னா அந்த டெக்ஸ்டர் அப்படின்றது அழகா கிடைச்சிடும். இந்த கணேஷ் சதுர்த்திக்கு சூப்பரான ஒரு மா இலை தோரணம் இன்ஸ்டன்டா ஈஸியா, அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம வீட்லயே ரெடி பண்ணியிருக்கோம். உங்க வீட்லயும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்னென்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.